மேஷ ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்கிறது. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனின் அருள். இந்த மேஷராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் முருகன் அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சம ஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மேஷ ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 7.5 சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மேஷராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க. கடந்த 2025 நீங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும், நம்ம கடன் எல்லாம் கட்டிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு
போயிடலாம் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இந்த 2025 ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தற்பொழுது இப்போ 2026 வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம இதுவரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் அந்த நிலை அப்படியே மாறப்போகுதுங்க. மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க. இந்த வக்ர நிவர்த்தி மூலமாக இத்தனை நாட்களாக நெகட்டிவாக, அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ்ஸாக மாறி நல்ல ஒரு தொடக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனைகளை முதலில் கொடுத்துருவாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொடக்கத்திற்கேற்ற ஆரம்பத்தை உங்களுக்கு ஆரம்பித்து விட்டுருவார். அந்த ஆரம்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் மூலமாகவே ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, ஏமாற்றம் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது 8ஆம் இடமான குரு பகவான் 5ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்ருக்குதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது வரக்கூடிய நாட்களில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 2024 2025 காலகட்டங்களில் இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களையும் சரி, பணம் சார்ந்த விஷயங்களையும் சரிங்க, நிறைய இழப்புகளை மட்டுமே அதிகப்படியாகவே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாகவே இருந்தது. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது அது அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது ஒன்றாக இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே வந்து பார்க்கப்படுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட போகுதுங்க. மேஷராசிக்காரங்களே கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், நீங்கள் பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, எம்காம் பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும்.
தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராவுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குதுங்க. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அந்த காதலில் அடுத்த கட்டமாக உங்களுக்கு திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய மேஷ ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. வருமானம் அதிகரிக்கும், எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்பொழுது எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம். புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும். வெற்றியை தேடித்தரும். திட்டங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் அவை வெற்றியை நோக்கியே நகரும். பொருளாதார ரீதியாக சற்று சிரமமான காலகட்டமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் அன்புக்குரியவர்களுடனும் நீங்கள் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். நீங்கள் ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்யவும் திட்டமிடலாம். காதல் உறவுகள் வலுப்பெறும். இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க.
உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் நீங்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். வேலையை மனதிற்கு பிடித்து செய்வீங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும்படியான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் மறையும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காண்பீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவிகளும் உயர்வுகளும் உண்டாகும். வேலைப்பளு சற்றே அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்றாலும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வதால் அலைச்சல்கள் குறையும். மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது சிந்தித்து செயல்படுவது உத்தமம். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிக்கும். உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும். உற்றார் உறவினர்களிடையே வீண் கருத்து வேறுபாடுகளும் முயற்சிகள தடைகளும் உண்டாகும். நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்படும். அதனால் கவனம் தேவை. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானை வணங்கி வர எல்லாவற்றிலும் நன்மையே உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 5 இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.